முதலமைச்சராக மட்டுமே இந்த சபையில் மீண்டும் நுழைவேன். இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? மார்ச் 25, 1989 கலைந்த தலை, கிழிந்த புடவை, கண்ணீரோட சட்டமன்றத்திலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு பெண் தலைவர் தனக்குத்தானே எடுத்துக்கிட்ட சபதம் இது. தமிழ்நாட்டு அரசியலோட போக்கையே மாத்தி போட்ட அந்த ஒரு நாள், அது எப்படி ஒரு சாதாரண அரசியல் தலைவரை ஒரு இரும்பு பெண்மணியா மாத்துச்சே. வாங்க அந்த பரபரப்பான சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம அப்போதைய அரசியல் சூழலை புரிஞ்சுக்கலாம். கதை தொடங்குறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு பிறகு. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரிய ஆளுமையை இழந்து ஒரு வெற்றிடத்துல தவிச்சிட்டு இருந்த நேரம் அது. இப்போ அடுத்தது யாரு? இந்த கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருந்துச்சு. பாருங்க, 1982 தான் அவங்க அரசியலுக்குள்ள வராங்க. ஆனா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டா உடையுது. அந்த உடைஞ்ச கட்சியை ஒன்னா சேர்த்தது மட்டும் இல்லாம வெறும் 2 வருஷத்துல ஆண்களோட கோட்டையா இருந்த அரசியல் களத்துல தமிழ்நாட்டோட முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்துக்கு வராங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுதான் அவங்கள ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்துச்சு. இப்போ வாங்க அந்த முக்கியமான நாளுக்கு போவோம். மார்ச் 25, 1989. அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பட்ஜெட் தாக்கல் செய்யற நாள். எல்லாமே சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நாள் தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றுல ஒரு கருப்பு நாளா மாறப்போகுதுன்னு அப்போ அங்கிருந்த யாருக்குமே தெரியாது. அப்போதான் அது நடக்குது. முதலமைச்சரை பார்த்து ஜெயலலிதா குற்றவாளி அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு கிளம்புது. அவ்வளவுதான், சபை எப்படியே கொந்தளிச்சு போச்சு. வார்த்தைக்கு வார்த்தை மோதல், வாக்குவாதம் முத்தி போய் சட்டசபையோ ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த சம்பவத்தை பத்தி 2 கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஏன்னா அதிமுக சொல்றது ஒரு கதைன்னா திமுக சொல்றது அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கதை. உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. முதல்ல ஜெயலலிதா தரப்பு. அவங்க சொன்னது இதுதான்: ஒரு திமுக அமைச்சர் என் புடவைய புடிச்சு இழுத்தாரு, புடவை கிழிஞ்சிடுச்சு. இந்த ஒரு வரி அவருக்கு நடந்த அவமானத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லைங்கிற உணர்வை ஏற்படுத்துச்சு. சரி, இப்போ திமுக தரப்புக்கு வருவோம். அப்போ முதலமைச்சரா இருந்த கருணாநிதி சொன்னது இது: ஜெயலலிதாவோட எம்எல்ஏ செங்கோட்டையன் என் முகத்துல அடிச்சு என் கண்ணாடியை உடைச்சிட்டாரு. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா வன்முறை 2 பக்கமும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். நீங்க இந்த புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க. அவமானத்தோட சட்டசபையிலிருந்து வெளியே வர்ற அந்த உருவம், கலங்கின கண்கள், ஆனா அந்த பார்வையில ஒரு தீர்க்கம், ஒரு வைராக்கியம். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு புது அத்தியாயத்துக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. அந்த அவமானத்தோட உச்சகட்டத்துல தான் அந்த சரித்திர சபதத்தை அவங்க எடுத்தாங்க. இங்கதான் ஜெயலலிதா ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சாங்க. இது வெறும் அரசியல் தாக்குதல் இல்ல, இது ஒரு பெண்ணோட தன்மானத்து மேல நடந்த தாக்குதல்னு மக்களுக்கு உணர்த்த அவங்க நேரா மகாபாரதத்துல திரௌபதிக்கு நடந்த சம்பவத்தோட இதை ஒப்பிட்டாங்க. அந்த ஒரு ஒப்பீடு போதும், விஷயம் மொத்தமா மாறிடுச்சு. இது ஜெயலலிதாவுக்கு நடந்த தனிப்பட்ட அவமானங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த பெண்ணினத்துக்கே நடந்த அநீதியா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். சபதம் எடுத்தா மட்டும் போதுமா? அதை நிறைவேற்றுறோம் இல்லையா? அடுத்த 2 வருஷம் ஜெயலலிதா அதிமுக காங்கிரஸ் கூட்டணிய ரொம்ப வலுவா கட்டுனாங்க. அதே சமயத்துல ராஜீவ்காந்தி படுகொலைங்கிற துயர சம்பவம் நடக்குது. அது திமுக அரசுக்கு எதிரா ஒரு பெரிய அனுதாப அலைய உருவாக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. அப்புறம் வந்துச்சு 1991 தேர்தல் முடிவுகள். மொத்தமா 234 தொகுதிகள். அதுல அதிமுக கூட்டணி ஜெயிச்ச இடங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்க? 225. அப்பா, இது ஒரு சாதாரண வெற்றியே இல்ல, இது ஒரு அரசியல் சுனாமி. இந்த சாட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி 225 இடங்கள்ல ஜெயிச்சு நிக்குது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியால வெறும் 7 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க, திமுகவோட வரலாற்றிலேயே இது ஒரு மிக மோசமான தோல்வி. அப்புறம் வந்தது அந்த நாள், ஜூன் 24, 1991. ஜெயலலிதா முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறாங்க. அவங்க சபதம் நிறைவேறிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சட்டசபையிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்களோ அதே சட்டசபைக்குள்ள தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஒரு நிகரற்ற தலைவியா கம்பீரமா காலடி எடுத்து வச்சாங்க. அந்த சபதம் நிறைவேறியது.